ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 26. நம்மளோட இண்டெக்ஸ் பால்ஸ் கல்பர் இண்டிகேட்டரில் இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்து பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸு மார்னிங் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சம்திங் 40 பாயிண்ட்ஸ் மைனஸில் ஓப்பன் ஆனது மார்க்கெட்டு. ஓப்பன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்பி பையிங் சைட் பிரேக் அவுட் ஆகி உங்களுக்கு 11:30 வரைக்குமே வந்து பார்த்தோம் உங்களுக்கு பையிங் சைட் தான் மார்க்கெட் மொமெண்டம் வந்தது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 24,100 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால உங்களுக்கு அவ்வளோக்கு பெருசாக மொமெண்டம் ஆகலை. உங்கள்ந்து வந்து பார்த்தா உங்களுக்கு மார்க்கெட் ரெசிஸ்ட் ஆகி உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு 24,000 சப்போர்ட் லைன் இருந்தது. அந்த சப்போர்ட் லைனையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து இன்றைக்கி கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டேஸில் மார்க்கெட் வந்து செல் சைடு மார்க்கெட் திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. இது வந்து நாளைக்கு இந்த வீக் இந்த கம்மிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல் சைடு மூமெண்டம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதிகமாகவே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் பக்கம் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ இன்னும் மார்க்கெட் இறங்குறதுக்கு வந்து அதிகமாகவே சான்சஸ். இன்றைக்கி நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி செக் பண்ணலாங்களா? இன்றைக்கி ஏடிஎம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன் வந்து 24,000 தான் இருந்தது. ஸோ இந்த ஏடிஎம் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் போட்டு என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷனில் வந்து ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:35க்கு வந்துருக்கு. பட் ஆனால் அந்த கேனோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:03க்கு வந்துருக்கு. ஸோ அந்த கேனோட ஹையுமே வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்த 2 பிரேக் அவுட் என்ட்ரியுமே ஆக்டிவேட் ஆகலை. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேலே கால் ஆப்ஷன் சைடில் வந்து நம்ம ட்ரெண்டு வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை கால் சைடில். புட் சைடு வந்து பார்த்தோம்னா புட் சைடு உங்களுக்கு மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட் உங்களுக்கு மாற்றி ட்ரெண்ட் இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 12:45க்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிஷனில் எக்ஸிட் மார்க்கும் வரல. நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நமக்கு மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா 12:34க்கு உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு எவ்வளோக்கு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னல் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸிட் மார்க்கும் உங்களுக்கு எங்கேயுமே வரல. நீங்கள் க்ளோசிங்கில் தான் எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதேமாதிரி ஃபேமஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்த்தோம்னா கால் ஆப்ஷன் சைடில் வந்து நமக்கு இதில் மார்னிங் செக்ஷன் வந்து ட்ரெண்டு வந்து பையிங்கில் தான் இருந்தது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரிவர்சல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:10க்கு வந்திருக்கு. அந்த ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசு மொமெண்டம் ஆகலை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு என்ட்ரி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அதேமாரி வந்து உங்களுக்கு இதில் பாருங்கள் ஆப்ஷன் ரேட்டிங்க்கு வந்து ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. பட் ஆனால் நமக்கு ட்ரெண்டு வந்து பையிங்கில் இருக்குன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. அண்டு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே புட் சைடு வந்து பார்த்தோம்னா புட் சைட் பாருங்கள் நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து சேம் அதே தான். உங்களுக்கு ட்ரெண்டு பையிங்கில் இருந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு செல்லிங்க்கு மாறினது. அதுக்கப்புறம் பையிங்க்கு, அதுக்கப்புறம் செல்லிங்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மார்னிங் செக்ஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி வரும். ஸோ ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 11:25க்கு வந்திருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு கேண்டில் ரெட்டில் இருந்ததுனால அந்த என்ட்ரி எடுக்க மாட்டோம். உங்களுக்கு அடுத்து பாருங்கள் 12:10க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்திருக்குங்களா? ஸோ அந்த என்ட்ரி வந்து ஹை பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. எக்ஸிட் மார்க் வந்து உங்களுக்கு அடுத்த 3வது கேண்டிலே நமக்கு ரிட்டர்ன் பையிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு பையிங்க்கு சேஞ்சாக உங்களுக்கு அந்த என்ட்ரி மார்க் கேண்டிலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துக்கணும் கூட நமக்கு ஆப்போசிட்டில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1:25க்கு வந்திருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டில் லோ வந்து நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. ரிட்டர்ன் உங்களுக்கு அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸிங்கில் தான் இருக்குது. அப்போ நம்ம எங்கே வந்து எக்ஸிட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா நமக்கு 3:00 க்ளோசிங்கில் வந்து நமக்கு இந்த என்ட்ரி எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 3:00 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான். அந்த கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:10க்கு இங்கே ஹை பிரேக் ஒன்று என்ட்ரி எடுத்திருக்கோம்.
எக்ஸிட் மார்க் வந்து லோ பிரேக் ஆகல. ஸோ அதனால அவங்க க்ளோசிங் வந்து நமக்கு எக்ஸிட் பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதிலே பாருங்கள், உங்களுக்கு கிளியராகவே தெரியும் நம்மளோட இண்டிகேட்டர். உங்களுக்கு மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் சைட் மொமெண்டம் இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் சைட் மொமெண்டம் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட இண்டிகேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்ட் வந்து நமக்கு பையிங்கில் இருந்தது கால் ஆப்ஷன் சைடில். ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா புட்டில் வந்து ட்ரெண்ட் பையிங்கில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் வந்து ட்ரெண்ட் வந்து கிளியராகவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சிஸ்டமோடையும் அந்த சிஸ்டம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ அவைலபிள் இருக்குது. நீங்கள் டெமோ வாங்கி பார்க்கணுன்னா நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.